ஆள்கடத்தல் வழக்கில் தலைமறைவாக உள்ள பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர். ஆள்கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் அவரை கைது செய்து காவலில் விசாரிக்கவும் உத்தரவிட்டு இருந்தது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி தலைமறைவாகி உள்ளார். இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் ஆள்கடத்தல் வழக்கில் தலைமறைவாக உள்ள பூவை ஜெகன்மூர்த்தியை பிடிக்க 4 தனிப்படை போலீசார் அமைத்து சைபர் கிரைம் போலீஸ் உதவியுடன் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜெகன்மூர்த்தியின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆன நிலையில் கடைசியாக யார் யாரிடம் பேசினார் என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பூவை ஜெகன்மூர்த்தி உடன் தொடர்பில் இருந்தவர்களின் செல்போன் விவரங்களை சேகரித்தும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கேளம்பாக்கம் பகுதியை சேர்ந்த இளைஞர் தேனியை சேர்ந்த பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்துள்ளார். பெண் வீட்டாருக்கு ஆதரவாக கூலிப்படையினர் மூலம் இளைஞரின் சகோதரரை புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி கடத்தியதாக புகார் எழுந்தது. காதல் விவகாரத்தில் இளைஞரை கடத்தியதாக கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. இந்த விவகாரத்தில் பெண்ணின் தந்தை உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். இது தொடர்பாக ஜெகன்மூர்த்தியை விசாரிப்பதற்காக பூந்தமல்லி அடுத்த ஆண்டர்சன் பேட்டையில் உள்ள அவரது வீட்டிற்கு போலீசார் சென்றனர். அதை அறிந்த அவரது ஆதரவாளர்கள் திரண்டு வந்து போலீசார் அத்துமீறி ஜெகன்மூர்த்தியை கைது செய்ததாக கூறி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திருவள்ளூர் தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பூவை ஜெகன்மூர்த்தி தற்போது தலைமறைவாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் தேடும் பணியை தீவிரப்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.